Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிஃபரண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன சேலஞ்ச்னா who knows me better. அந்த சேலஞ்ச் வந்து நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் அம்மா இவங்க ரெண்டு பேர் கூட பண்ண போறேன். ஓகே வாங்க பார்க்கலாம். ரெண்டு ப்ராடக்ட் இறக்கிடலாமா? ஜூபும்பா. இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம சேலஞ்சுக்கான இன்னைக்கான ப்ராடக்ட்ஸ். ஓகே ப்ராடக்ட்ஸா? எஸ், இவங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட், பேர் வந்து பெருமா. அண்ட் இவங்க தான் என்னோட அம்மா, பெற்ற தாய். இவங்க பேர் வந்து ரூபா. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இவ்வளோ இவர் ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னோட கணவர் பெருமாள் என்கிற விஜய் என்கிற பெருமாள். அப்புறம் இவங்க தான் என்னுடைய அம்மா ரூபா. இவங்க ரெண்டு பேர் தான் இன்னைக்கு வந்து நம்ம கூட சேலஞ்ச் பண்ண போறோம். Who knows me better? இவங்க ரெண்டு பேரும் வந்து யார் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுல தான் வந்து என்னோட கொஸ்டின் பேப்பர் வந்து வச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நான் என்ன கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சுத்தமா ஐடியாவே இருக்காது. ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ 1 மந்த்தா வந்து பிளான் பண்ணிருக்கேன். ரெண்டு பேருக்கும் கால் ஷீட் கிடைக்கவே இல்லை. இவர் கிடைச்சா இவங்க கிடைக்க மாட்டாங்க, இவங்க கிடைச்சா இவங்க கிடைக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு பேரையும் பிடிச்சி உட்கார வச்சாச்சு. கொஸ்டின்ஸ்லாம் இதுல இருக்கு. யார் எப்படி சொல்றாங்கன்றத வாங்க போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு ஸ்கூல் டைம்ல எனக்கு சுத்தமா பிடிக்காத சப்ஜெக்ட்னா எந்த சப்ஜெக்ட்? எனக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கவே பிடிக்காது. எழுதணுமா? ஆமா எழுதுவேன். தமிழ்ல தான் எழுதுவேன். நீ எந்த லாங்குவேஜ்னா இல்ல எனக்கு புரிஞ்சா போதும், நான் உங்களுக்கு சொல்றேன். பெருசா எழுதுப்பா, பேப்பர் இப்ப நிறையவே இருக்கு. அப்படியா? இப்போ பெருசா எழுதுங்க. எழுதல. சோ கட். எனக்கு நீ ஓடுவீங்களா? அப்படியே ஓடு. இங்க எழுவா. எழுதிட்டீங்களா? காட்டுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. கணக்கு ரெண்டு பேருமே தப்பு. தப்பு. அது பேர் வந்து கணிதம், நாட் அ கணக்கு. எனக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட் தான் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஓகே, ரெண்டு பேருக்கு வந்து 1 பாயிண்ட் and 1 பாயிண்ட். ஓகே, கிளாஸ். செகண்ட் கொஸ்டின். நான் ஸ்கூல் டைம்ல கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் கலந்துருக்கேனா? அப்படின்னா டான்ஸ் இல்ல கவிதை சொல்றது, என்னது ஃபேஷன் ஷோ அந்த மாதிரி ஏதாவது மாடு மேய்க்கிறது சொல்லுங்க. டான்ஸ் அந்த மாதிரி பண்ணிருக்கேனா? நான் எழுது. எஸ் ஆர் நோ? அப்படியா? ஆம் போடுமா? ஆம் இல்லை. ரெண்டு பேரும் வந்து ஆம் எழுதிருக்காங்க. கரெக்ட். நான் ஸ்கூல் டைம்ல ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணவே மாட்டேன். எந்த ப்ரோக்ராம்னாலும் நான் ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிப்பேன். கப்பலா வராது, தட்டு தான். நான் போய் கலந்துக்கிறேன், அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு சாப்பாடுல எது ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட் ஃபுட்? உப்புமா. பாய் கூட தான் சொல்லக்கூடாது. எனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இப்போ என்னோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அதுனா அவ்வளோ பிடிக்கும். எது சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல. எல்லாம் அம்மா கேட்டு நான் சாப்பிடுவேன். தண்ணி சாம்பாரா? நீ அங்க எழுது, சொல்லக்கூடாது. நான் கேட்டு அடம் பிடிச்சு வேணும் சாப்பிடுவேன். நீ தானே சமைச்சு கொடுப்ப, சொல்லுமா. என்ன கத்திரிக்காய்? இதெல்லாம் டூ மச் எக்ஸ் தப்பு பண்றாங்க. இதுக்கு வந்து செல்லவே செல்லாது. இதுதான் பாயிண்ட். போய் ஃபர்ஸ்ட் எழுதிட்டாரு, அப்புறம் கேட்ட காப்பி அடிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு தண்ணி, அந்த பருப்பு சாம்பார் வந்து தண்ணி மாதிரி இருக்கலாம், அதுவும் பிடிக்கும். ஆனா அதுதான் பாயிண்ட் தர முடியும். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேவரட். செகண்டா இல்ல வந்து ஹஸ்பண்ட் தான். இப்போ உப்புமா. அது இப்போ நான் சொல்ற சின்ன வயசுல இருந்து. எவ்வளவு பாயிண்ட் போங்க? ஓகே. அம்மா 3, இவர் வந்து 5. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எந்த கலர்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चन. எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும். ஓகே, ஏதோ ஒரு பர்టిక్యులர் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கலர், அந்த கலர்ல நிறைய Dress இருக்கு. என் வார்ட்ரோப் திறந்தா அந்த கலர் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். வாங்கி கொடுக்கறக்கே தெரியல गाइस. ஏன்னா அந்த அளவுக்கு வாங்க. நீ வாங்கி தரக்க நீ எழுதாங்க. அதுதான் பேப்பர் கொடுத்திருக்க. ஏய்ரே தப்பா எழுதிட்டானே. எழுதவே கரெக்ட். நீ வந்து காமிக்கிறீங்க அம்மாக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பரவாயில்லை, நான் வந்து சொல்லிக்கிறேன். நீ எழுது. அதுக்கு அர்த்தம் எனக்கு புரிஞ்சா போதும். இது ப்ளூ ரெண்டு பேருமே கரெக்ட். இதுல வந்து ஒரு பர்టిక్యులர் ஸ்கை ப்ளூ போட்டுருக்காரு. எனக்கு ப்ளூ கலர்னாவே ரொம்ப பிடிக்கும். என் வார்ட்ரோப் திறந்தாவே அது ஃபுல்லா ப்ளூ கலர்ஸ் தான் இருக்கும். ஓகே, ரெண்டு பேருக்கு பாயிண்ட் இருக்கு. இவருக்கு 6 பாயிண்ட் அண்ட் அம்மா வந்து 4 பாயிண்ட். இப்போ வரைக்கும் வந்து நம்ம தலைவர் தான் லீடிங்ல இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நான் ஒரு கடைக்கு போனேன்னா இது வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டே இருப்பேன். எனக்கு அந்த பொருள் அவ்வளவு பிடிக்கும். எப்பவுமே எங்க போனாலும் இது அப்படின்னு ஓடுவேன். இது எந்த கடை? நார்மலா இப்ப நான் போட்டுக்கிற ஆக்சசரிஸ்ல கம்மல், வளையல், செயின், அந்த மாதிரி ஆக்சசரிஸ்ல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வாங்கிட்டே இருப்பேன். நீ சொல்லாதடா, கேமரா பின்னாடி உட்கார்ந்து இதுதான் சொல்லிட்டு இருக்க. எழுதிட்டீங்களா? என்னது? கம்மல். எஸ், நான் ஒரு பிரியான இயரிங்ஸ் பைத்தியம். ஆனா இது வந்து என்ன போடவே விட மாட்டாரு. எப்ப பாரு இது ஒண்ணுதான் மாட்டின்னு சொல்லுவேன். ஓகே, எனக்கு கம்மல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுல வந்து இவருக்கு 7 பாயிண்ட்ஸ் அண்ட் அம்மாக்கு 5 பாயிண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. எனக்கு வீட்ல எந்த வேலை செய்யவே பிடிக்காது. அந்த வேலைனாவே நான் ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுவேன். எந்த வேலை தான் அது சொல்றேன். பர்டிகுலரா ஒரு வேலை இருக்கு. அந்த வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். ரொம்ப நாள் ஆடிட்டே இருக்கும். ஆனா நான் செய்யவே மாட்டேன். நீ லிஸ்ட் போடாத. இவ்வளவு வானத்தை வாங்கக்கூடாது. இல்ல சிலர் கேஸ் 3-4 பாயிண்ட் எழுதுறாரு. கிடையாது, ஒரு பாயிண்ட் பர்டிகுலரா. இது வந்து நீ தோத்து போயிட்டேன். உனக்கு பாயிண்ட்ஸே இல்ல. துணி மடிக்கிறதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வேலை. அப்படியா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து அம்மாக்கு 6 பாயிண்ட்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இதுவும் பிடிக்காது. சமைக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. பாத்துக்கள் வருது. நான் அப்பலாம் அந்த வேலை நான் வந்து ரேண்டமா செஞ்சிருவேன். சண்டை போட்டாச்சு செஞ்சிருவேன். சமைக்கிறது, பாத்துக்கள் வருது. ஆனா எனக்கு வந்து துணி மடிக்கிறதால பிடிக்கவே பிடிக்காது. மாச கணக்குல வந்து அந்த சோஃபா மேல துணி இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கோ ஒரு நாளா போய் பண்ணிப்பேன். இதுல வந்து அம்மாக்கு தான் பாயிண்ட். வீட்டுல வந்து எனக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்? நான் அந்த இடத்துல நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு பிளேஸ்ல அந்த இடத்துலயே ஒரு நாளெல்லாம் விட்டோம்னா அந்த இடத்துலயே உட்காந்துருப்பேன். பெட் தான் வேறங்க. இல்ல நீ சும்மா இரு. நீ எதுக்கு அப்படி உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கற? பெட்ல கிடையாது, சோஃபா. கபலி சும்மா இருக்காது. இல்ல நான் கஷ்டப்பட்டு क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணிருக்கேன். இதுதான்டா வேற ஒண்ணும் இல்ல. பெட்ரூம்ல நான் போய் உட்கார்ந்துட்டு நான் ஒரு நாளெல்லாம் கூட அந்த பெட்ரூம்லயே பெட் மேலயே இருப்பேன். சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே தான். ஓகே, 2 பேருக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. சோஃபாவும் தான். சரி, ஓகே, 2 பேருக்கு பாயிண்ட்ஸ் தந்தலாம். நீ இப்போ வந்து 8 பாயிண்ட்ஸ், நீ 7. அதான் ஒரு மாமா இல்லல்ல. 7, 8 and 7. ஓகே, என்னோட 12th மார்க். படிச்சதான் மார்க். மார்க் வாங்கறடா. காமி 400. எஸ், கரெக்ட். ஏன்னா இது வந்து ஈஸியா சொல்லிடலாம். நான் 12th வந்து நாங்க படிச்சப்போ வந்து 600. நான் ரவுண்டா வந்து 400 வாங்கினேன். ஒன்னு கம்மி இல்ல, ஒன்னு அதிகம் இல்ல, 400. ஓகே, 2 பேரும் வின் பண்ணிட்டீங்க. 9 and 8. நெக்ஸ்ட் क्वेश्चन. இது வந்து ஞாபகம் வச்சிருக்காங்களான்னு தெரியல, பாப்போம். என்னோட யூடியூப் சேனல்ல நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ எது? நான் ஃபர்ஸ்ட் என் சேனல்ல அந்த வீடியோ தான் நான் போட்டேன். என்ன நானே ஒரு யூடியூபர்னு நினைச்சு அந்த காலத்துல நான் ஒரு வீடியோ போட்டேன். பிஃபோர் 4 இயர்ஸ் முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோ. தெரியலையாமா? எஸ், யூ ஆர் கரெக்ட். கேரட் ரைஸ் வீடியோ தான். அப்படி வீடியோவே பார்க்காதானே. கேரட் ரைஸ் இவரு தான் கரெக்ட். இப்போ இவருக்கு வந்து எவ்வளவு பாயிண்ட்? 10 பாயிண்ட்ஸ் ஆச்சா? 10 क्वेश्चंस ஆச்சா? சரி, இவருக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் அண்ட் இவருக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ். 8 பாயிண்ட். வெயிட்டா? 10, 8. இப்போ எழுதாதீங்க. எனக்கு சாப்பிடுறதுல ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா, காரம் ரொம்ப பிடிக்குமா? ஸ்வீட். பச்சை இப்ப நீ சொல்ற, அம்மா சொல்லாத, நான் எழுதுறதுன்னு சொன்னேன். நீ டக்கர் ஸ்வீட்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேர் முடிச்சிட்டு இருக்கு. நான் வந்து எழுதுறேன். என் சேனல் இவங்க 2 பேர் பேசாம நீங்க நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். நீ பேசாதன்ற, எழுது. பேசணும், எனக்கு கண்டென்ட் தரணும். அத பேசிட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. எனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? ஒரே ஒருத்தர் தான், மாரியப்பா. எப்படி நான் கேட்டது? எஸ், 2 பேருமே கரெக்டா எழுதிட்டாங்க. விஜய். எனக்கு 2 பேர் ஒருத்தர் விஜய் தான் பிடிக்கும். 2 பேர் கரெக்டா எழுதிட்டாங்க. 11 பாயிண்ட்ஸ், 8 பாயிண்ட்ஸ், 9 பாயிண்ட்ஸ். இப்போ என்னோட சேனல்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க? என்னமா நீ இப்படி சொல்லிட்ட? போடுவோம் 16 போடுமா? 16.6k கிட்ட இருக்காங்க. ஓகே, நீ சேனல் பார்க்கல. 2 பேருக்கு உட்கார்ந்து உங்க தெரியாது. எவ்வளவு பேர் நான் சொல்லிட்டே இருப்பேன். 16,000 பேர் இருக்காங்க, 16,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பேன். லாஸ்ட் क्वेश्चन. எனக்கு கோவம் வந்தா நான் ஃபர்ஸ்ட் என்ன வேலை செய்வேன்? மாரி மாவல பண்ணுவேன். ஊதுல ஊதுவா. என்ன ஊதுவா?
என்னது இது? அமைதி. அமைதியோ அமைதி. ஐயோ, சாமி, முடியல ஆமா, என்னால. நான் ஃபர்ஸ்ட் கோவம் தான், அழ மாட்டேன், பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். வீட்டுல எந்த மூலை நல்லா இருக்கோ அந்த மூலையில உட்காந்து அமைதியா உட்காந்துருவேன். அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இது கரெக்டும் அப்படிதான் உட்காந்துட்டு இருப்பேன். ஓகே, எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 12 10 பாயிண்ட்ஸ். சரி. சரி, ஓகே, பாயிண்ட்ஸ் எவ்வளோ தெரியல, கரெக்டாக நான் செக் பண்ணி மேலே போடுறேன். ஓகே கைஸ், சேலஞ்ச் முடிஞ்சது. இப்பயே தெரிஞ்சிருக்கோம் யார் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ் என் புருஷன் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அம்மாவும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் தெரியல போல. டிஜிட்டலி நோட் அவைலபிள். டிஜிட்டல் கொஸ்டின்ஸ் தான் அம்மாக்கு தெரியல. ஓகே, ரெண்டு பேரும் என்னை பத்தி நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த சேலஞ்ச் வந்து ஹஸ்பண்ட் தான் வின். உங்களுக்கு பெரிய கிளாப்ஸ். நான் எந்த gift தர போறதில்ல. Thank you for coming. இப்போ என்ன பத்தி ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் புகழ்ந்து நிகழ்ந்து ஏதாவது ஏதாச்சும் எதுவும் இல்லை. அசிங்கப்படுத்தலாமா? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஓகே கைஸ், லாஸ்ட் என்ன பத்தி சின்னதா ஒரு ஹாப்பி நியூஸ் கேட்கலாம். என்கிட்ட இருக்க ரொம்ப நல்ல பழக்கம் இது. ஒரு நல்ல பழக்கம். எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன். மாமா, நல்ல பழக்கம் எதுன்னு சொல்லுமா. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையே. நான் என்ன அவ்வளோ மோசமானவளா? என்ன எப்படி சொல்லுங்க? அம்மா, இதெல்லாம் ரொம்ப சின்ன ஒன்றும் கூட இது நல்ல பாயிண்ட் இல்லையா? நான் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. சரி, என்ன சொல்ல அதே சொல்லிடுறேன். இல்லை, அழும் போது நல்ல ஆறுதல் சொல்றேன். கணவனே கண்கண்ட தெய்வம். அடக்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு. தேனால இந்த மாதிரி பொண்ணு எங்கேயுமே கிடைக்காது. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா போதும். இது மாதிரி டைம் குடும்பம் மானத்தை வாங்கிடுவாங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். லாஸ்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் தாறுமாறா சூப்பரா பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை. பை சொல்லுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதே